தந்தை, மைந்தர், தூயாவியாரின் திருப்பெயருக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த காணொளியின் வழியாக இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் நாம் பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய பெண்கள் ஐக்கிய குழுவினர் இந்த வழிபாட்டை பொறுப்பெடுத்து வழிநடத்துவார்கள். இதிலே நீங்கள் உள்ளத்தால் ஒன்றிணைந்தவர்களாக இந்த காணொளியின் வழியிலே இந்த வழிபாட்டில் இணையும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு தாயும் தந்தையும் ஆனவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் மனுக்குலத்தை படைத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உம்முடைய சாயலை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எங்களுக்குள்ளாக ஏற்றத்தாழ்வுகளை, எங்களுக்குள்ளாக வேறுபாடுகளை இந்த சமுதாயத்தின் வழியாக அனுபவிக்கின்றதை நீர் அறிவீர். இந்த நாளிலும் சிறப்பாக பெண்களின் வழியாக நீர் உம்முடைய திட்டத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற சித்தமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களை இந்த வழிபாட்டில் இணைத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே பேசுகின்ற உமது அடியாரோடு கூட இருந்து நீர் எங்களோடு கூட இடைபட வேணுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே எங்கள் திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய குழுவாக இந்த வழிபாட்டை நடத்தும் பொழுது தூய ஆவியானவர் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்த வேணுமாய் நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். Bethlehem,
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பிய சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் என்னாகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. என்னாகமம் 27:1 முதல். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாய் இருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலெயாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரர் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான்.
அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனங்கள் வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். துரோபாவில் கப்பல் ஏறி சாமோத்ராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 55ஆம் வசனம் வரை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனை களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக.
அருளுரைக்கான சிறப்பு திருமறை பாடம் ரூத் பிரிவு 1 திருமொழிகள் 16 மற்றும் 17. ரூத் பிரிவு 1 திருமொழிகள் 16 மற்றும் 17. அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன், அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன், அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்குள்ள அனைவரின் இருதய சிந்தனைகளும் யோசனைகளும் திருமறையை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியும் உம்முடைய பார்வையில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்கள் யாவருக்கும் தோத்திரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் பெண்கள் ஞாயிற்றை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிலே நானும் பங்கேற்று உங்களுக்கு அருளுரை ஆற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக உங்களுடைய குருசேகரத்தின் ஆயர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவி அருள் திரு பூங்கொடி அவர்களுக்கும் ஆயர் அருள் திரு இஸ்ரேல் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் இந்த ஞாயிற்றை பெண்கள் ஞாயிற்றாக நாம் கொண்டாடுவதனாலே ஒரு சில உண்மைகளை திருமறையிலிருந்து நாம் புரிந்து கொள்வோம். குறிப்பாக வாசிக்கேட்ட ரூத் சரித்திரத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 17, 16, 17 வசனங்கள் நமக்கு வாசிக்கப்பட்டது. அந்த பகுதியிலிருந்து ஒரு சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்வோம். ரூத்தினுடைய வரலாறு நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ரூத் அவருடைய மாமியாராகிய நகோமி மோவாபிய தேசத்திலே வாழ்ந்து வருகிறார். அவர் பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். பஞ்சம் பிழைப்பதற்காக மோவாபிய நாட்டிற்கு செல்லுகிறார். அங்கு தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் முடிக்கிறார். சிறிது ஆண்டுகள் கழித்து கணவரும் பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். இப்பொழுது நகோமி யோசிக்கிறாள், வேற்று நாட்டிலே இருந்து என்ன பயன்? நாம் நம்முடைய சொந்த நாட்டிற்கே ஊருக்கே சென்று விடலாம் என்று முடிவெடுக்கிறார். தன் மருமகளை அழைத்து, நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன், நீங்களும் உங்கள் ஊருக்கு போங்கள். என்கிட்ட இருந்த வரைக்கும் நீங்கள் என் குடும்பத்திற்கு ரொம்ப உதவி பண்ணீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட அன்போடு என்னிடம் நடந்து கொண்டீர்களோ அதற்கு கடவுள் உங்களுக்கு கைமாறு செய்வார். நீங்கள் உங்கள் நாட்டிற்கு போங்கள், அங்கு போய் திருமணம் செய்து கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவருடைய ஒரு மருமகள் ஒர்பால் மாமியாரை முத்தமிட்டு தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகிறார். இப்பொழுது ரூத் தன்னுடைய மாமியாரிடம் என்ன சொன்னார் என்பதைத்தான் நாம் இந்த பகுதியிலே வாசிக்க கேட்டோம். உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி நீர் என்னை வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே என்னுடைய இனம், உன்னுடைய தெய்வமே என்னுடைய தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கேயே நானும் இறப்பேன். உம் கல்லறை எங்கே இருக்குமோ அங்கே என் கல்லறையும் இருக்கும் என்று
ரூத் தன்னுடைய மாமியாரை பார்த்து சொல்லுகிறார். இந்த ரூத்தினுடைய கூற்று 3 உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக, தன் நாட்டுப்பற்றை கடந்து செயல்பட்ட ஒரு பெண் ரூத் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, தன்னுடைய சமயப்பற்றையும் கடந்து செயல்பட்ட ஒரு பெண். மூன்றாவதாக, பாலின நியதியையும் கடந்து செயல்பட்ட பெண் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை இதை ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால், ரூத் ஒன் ஹூ டிரான்செண்டட் த நேஷனல் ஐடென்டிட்டி. இரண்டாவதாக, ரூத் ஒன் ஹூ டிரான்செண்டட் த செக்ஷுவல் பவுண்டரிஸ். மூன்றாவதாக, ரூத் ஒன் ஹூ டிரான்செண்டட் த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி என்று நாம் சொல்லலாம். ஆகவே முதலாவதாக, ரூத் நாட்டுப்பற்றை கடந்து செயல்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஒருவருக்கு தன் நாடுதான் பாதுகாப்பாக இருக்க முடியும். தன்னுடைய உறவினர்கள்தான், தன்னுடைய குடும்பம்தான் ஒருவருக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும். ஒருவேளை இந்த கோவிட் காலங்களிலே வெளிநாட்டிலே இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சொந்த நாட்டுக்கு திரும்புகிறார்கள், அல்லது வெளிநாட்டிலே வசிப்பவர்களுக்கு அந்த நாடு நீங்கள் உங்களுடைய நாடுகளுக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய நாட்டிற்கு வந்து விடுகிறார்கள். ஒருவருக்கு ஒரு சொந்த நாடு தான் பாதுகாப்பானதாக இருக்க முடியும். நகோமியும் அப்படித்தான் கருதுகிறாள். பஞ்சம் பிழைக்க இந்த மோவாபிய நாட்டிற்கு நாம் வந்தோம். இப்பொழுது பெத்லகேமிலே பஞ்சம் தீர்ந்திருக்கிறது. நம்முடைய கணவனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இனிமே இந்த நாட்டில் இருந்து நமக்கு என்ன பயன்? நாம் நம்முடைய நாட்டிற்கு சென்று விடலாம், அங்குதான் நமக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறாள். ஆகவே தான் நம் மருமக்க பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீங்களும் உங்களுடைய நாட்டிற்கு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார். ரூத் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ரூத்தும் தன்னுடைய நாட்டை நோக்கி போவதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அங்குதான் அவருடைய தாய் தந்தை இருக்கிறார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். அதுதான் பாதுகாப்பானதாக இருக்க முடியும். ரூத்துக்கு ஒரு திருமணம் செய்து வைப்பார்கள் உறவினர்கள். ஆகவே ரூத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்க முடியும். ஆகவே ரூத்தும் அதை ஒத்துக்கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் ரூத் தன் மாமியாரை பார்க்கிறாள். உழைத்து உழைத்து உருவிழந்த ஒரு உருவம். தன் கணவனையும் இழந்திருக்கிறாள், தன் பிள்ளைகளையும் இழந்திருக்கிறாள். இப்பொழுது தனிமையிலே இருக்கிறாள். இவளுக்கு யார் பாதுகாப்பு? இவ்வளவு நாட்கள் நாம் இவளோடு இருந்தோமே, இப்பொழுது இவள் தனிமையில் சென்று எப்படி உழைத்து பிழைக்க முடியும்? யார் இருக்கிறார்கள்? அப்படியானால் இந்த மாமியாரோடு கூட நான் துணையாக செல்வேன் என்று முடிவெடுக்கிறாள். தன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய தேசத்தை விட்டுவிட்டு, தனக்கு இருந்த பாதுகாப்பை விட்டுவிட்டு தன் மாமியாரோடு போவதற்கு துணிகிறாள். ரூத் ஒரு இளமையான பெண்ணாக இருக்க முடியும். ஒருவேளை ரூத்துக்கு பல்வேறு ஆசைகள் இருந்திருக்கலாம். தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் தன் மாமியாரை பார்க்கிறாள். எல்லாவற்றையும் இழந்து போய் ஒரு பெண் இருக்கிறாள். இப்பொழுது என்னுடைய வசதியோ அல்லது என்னுடைய பாதுகாப்போ எனக்கு முக்கியமில்லை. தனிமையில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு தான் துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆகவே ரூத்தை பார்த்து சொல்லுகிறாள், உனது இல்லமே எனது இல்லம், உன்னுடைய நாடே என்னுடைய நாடு என்று சொல்லுகிறாள். எப்படா சான்ஸ் கிடைக்கும், தனி குடித்தனம் போலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தன் மாமியாரே பார்த்து நீ உங்களுடைய நாட்டிற்கு சென்று விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, தன் மாமியாருடைய தனிமையை பார்த்து, ஒரு பெண்ணினுடைய பாதிக்கப்பட்ட நிலைமையை பார்த்து, அந்த பெண்ணுக்கு துணையாக நிற்பதற்காக
ரூத் ஒரு முடிவெடுக்கிறாள். இவளோடு கூட நான் செல்வேன், இவளுக்கு நான் துணையாக இருப்பேன் என்ற நிலையிலே ரூத் சொல்லுகிறாள், என்னை போகும்படி நீர் வற்புறுத்த வேண்டாம், உனது இல்லமே எனது இல்லம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக ரூத் செய்கின்றார், அல்லது ரூத்தினுடைய இந்த செயல்பாடு நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ரூத் ஒரு பாலின நியதியை கடந்து செயல்பட்ட ஒரு பெண். ரூத் ஒன் ஹூ டிரான்செண்டட் செக்ஷுவல் ஐடென்டிட்டி அல்லது செக்ஷுவல் பவுண்டரிஸ் என்று சொல்லலாம். ஒரு பெண் சமூகத்திலே பிறந்தவுடன் தந்தையை சார்ந்திருக்க வேண்டும், திருமணமானவுடன் கணவரை சார்ந்திருக்க வேண்டும், அதற்கு பிற்பாடு கடைசி காலங்களிலே தங்களுடைய பிள்ளைகளை சார்ந்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு பெண்ணுக்கான நியதியாக இருக்கிறது. சமூகத்திலே ஒரு ஆண் தலைமைதான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைமையாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஆண் துணை இல்லை என்றால், ஆண் தலைமை இல்லை என்றால், அந்த குடும்பம் பல்வேறு நிலைகளிலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக கருதப்படும். இப்பொழுது ரூத் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? தன்னுடைய மாமியாரை பார்த்து, உங்கள் வீட்டுக்காரும் இறந்து போயிட்டாரு, என் வீட்டுக்காரும் இறந்து போயிட்டாரு, அப்படி என்றால் நமக்கு ஒரு ஆண் துணை இல்லை, ஆகவே நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க, நான் என் ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இந்த பெண் தன்னுடைய மாமியாரை தலைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை பின்பற்றுவதற்கு முடிவெடுக்கிறாள். தன் மாமியாரின் பாதிக்கப்பட்ட நிலையை பார்க்கிறாள், அவளுடைய தனிமையை பார்க்கிறாள். இப்பொழுது ஆண் துணை இல்லாவிட்டால் பரவாயில்லை, என் மாமியாரே, இந்த பெண்ணே எனக்கு என் குடும்பத்திற்கு தலைவியாக இருக்க முடியும் என்று துணிந்து தன் மாமியாரை பின்பற்றுவதற்கு முடிவெடுக்கிறாள். சொல்லுகிறாள், உனது இல்லமே எனது இல்லம் என்று சொல்லி தன் மாமியாரை பின்தொடர்ந்து செல்வதற்கு தன்னுடைய ஒப்புதலை கொடுக்கிறார். இஸ்ரவேல் குலத்திலே பெண்களை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தான் கருதுவார்கள். ஆகவேதான் 10 கற்பனையிலே கடைசி கற்பனை இச்சியாதிருப்பாயாக. அந்த யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அதிலே பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. ஆகவே இஸ்ரவேல் குலத்திலே பெண்கள் ஒரு பொருட்களைப் போல கழுதை, மாடு இவர்களோடு கூட இணைந்து அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலே, அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழ் நிலவிய காலகட்டத்திலே இந்த ரூத் தன்னுடைய மாமியாரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பின் செல்ல விரும்புகிறார். அன்றைய காலகட்டத்திலும் இன்றைய காலகட்டத்திலும் பெண்களை 2ஆம் நிலையிலே வைத்து பார்க்கின்ற நிலைதான் இருக்கிறது. ஏதோ யூத சமூகத்தில் மட்டுமல்ல, எல்லா சமயங்களிலும் பெண்களை 2வது நிலையிலே வைத்து பார்க்கின்ற ஒரு நிலைதான் இருந்தது. சற்று குறைவாகவே மதிப்பிடுகின்ற நிலைமை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தன் மாமியாரை மேன்மையானவராக, உயர்ந்தவராக கருதி ஒரு பெண்ணின் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு பெண்ணை பின்பற்றுவதற்கு தன்னை ஒப்படைத்த ஒரு பெண்ணாக ரூத் இருக்கிறார். பெண்கள் எப்படி சமூகத்திலே மிகவும் 2ஆம் நிலையிலே வைத்து கருதப்பட்டார்கள் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்க முடிகிறது. நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே மரியாள் பாடுகிறார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார்.
அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லோரும் என்னை பேறு பெற்றவர் என்பார்கள், என்னோடும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இவ்வளவு நாட்கள் பெண்களை எப்படி வைத்திருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய காலகட்டத்திலும் நாம் பல்வேறு சூழல்களிலே என்னதான் பெண்கள் படித்தவர்களாக, உயர்வானவர்களாக, உயர் பதவியிலே இருந்தாலும் அவர்கள் பெண்கள் தானே என்று நிலைக்கின்ற ஒரு சூழலும், அவர்களை இரண்டாம் நெறியிலே வைத்திருக்கின்ற சூழலும் இன்றைக்கும் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி என்றால் ரூத் வாழ்ந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ரூத் தன்னுடைய மாமியாரை தலைவியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமையிலே தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு துணிந்தவளாக ரூத் சொல்லுகின்றார், உன் பின்பாக நான் வருவேன், உனது இல்லமே எனது இல்லம், நீர் எங்கே இருப்பீரோ அங்கே நானும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக இந்த ரூத் சமயப்பற்றையும் கடந்து நின்ற ஒரு பெண்ணாக இருக்கிறார். ரூத் ஒன் ஹூ டிரான்செண்டட் த ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி. சாதாரணமாக சமயத்தை யாரும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள், கடவுளை யாரும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். நாம் எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய கோயிலை தான் நம்ம தேடி செல்வோம், அல்லது அங்கு கோயில் இல்லை என்றால் எப்படியாவது பலரை பார்த்து ஒரு கோயிலை கட்டிவிடுவோம். நம்முடைய சமயத்தை சார்ந்தவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நாமும் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். இப்படிதான் சமய வாழ்க்கையிலே நம்முடைய நிலை இருக்கிறது. யாரும் தன்னுடைய தெய்வத்தை, தன்னுடைய கடவுளை, சமயத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஒருவேளை நகோமி பெத்லகேமிலே ஒரே கடவுள் யாவே வணக்கத்தை அவர் பின்பற்றுகிறவர். ஆனால் ரூத் மோவாபிய நாட்டு பெண்ணாக இருந்ததினாலே அங்கு பல கடவுளர்கள் வணக்கம் இருந்தது. இப்பொழுது ஒருவேளை தன் மாமியார் நகோமி தன்னை குறித்து வேறு விதமாக எண்ணக்கூடும் என்று ரூத் நினைத்திருக்கலாம். இவர் வேற்று தெய்வத்தை சார்ந்தவராக இருக்கிறாரே, ஒரே தெய்வ வணக்கமுடைய பெத்லகேமிலே இவர் எப்படி இருக்க முடியும்? ஆகவே இவர் அவருடைய நாட்டிற்கு சென்று அவருடைய தெய்வத்தை வழிபடட்டும் என்று நகோமி சொல்லி இருக்கக்கூடும். இப்பொழுது ரூத் தன் மாமியாரை பார்க்கிறாள். பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்ற ஒரு பெண். இவள் தனிமையிலே போய் என்ன செய்வாள்? யார் இவளுக்கு உழைத்து உணவு கொடுப்பார்கள்? எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே நிற்கிறாளே என்று சொல்லி ரூத் தன்னுடைய கடவுளையும் விட்டுவிட்டு நகோமியை பார்த்து சொல்லுகிறார், உன் கடவுளே எனக்கும் கடவுள், உன் தெய்வமே எனக்கும் தெய்வம் என்று சொல்லி உன்னோடு கூட நான் வருகிறேன் என்று தன் மாமியாரோடு கூட செல்லுகின்ற ஒரு பெண்ணாக ரூத் இங்கு இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய சூழலிலே பெண்கள் சமயம், ஜாதி, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, வட்டாரம், பிராந்தியம் இப்படி பல்வேறு நிலைகளிலே பிரிந்து கிடக்கின்ற சூழலை நாம் அறிவோம். நாம் இப்படி சமயத்தின் நிலையிலும் ஜாதி ரீதியிலும் பல்வேறு மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இவற்றை நிமித்தம் நாம் பிரிந்து கிடப்பதினாலே பெண்கள் மீதான வன்முறை என்பது அதிகரித்து இருக்கிறது. பெண்களுடைய அடிமைத்தனம் என்பது நிலைத்து இருப்பதற்கான ஒரு நிலையாக பெண்கள் பிரிந்து கிடப்பது காரணமாக இருக்கிறது. அனைத்து பெண்களும் பல்வேறு பிரிவினைகளின் கலைந்து ஒன்றாக வரும்பொழுது மட்டுமே பெண் விடுதலையை வென்றெடுக்க முடியும். ஆகவே இந்த ரூத் எல்லாவற்றையும் கடந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோடு கூட இணைத்து கொண்ட பெண்ணிற்கான ஒரு அடையாளமாக ரூத் இருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணோடு கூட தன்னை இணைந்து கொண்டு அந்த பாதிப்பிலே உதவி செய்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கிறார். அதற்காக தன்னுடைய சமயத்தையும் நாட்டையும் தன்னுடைய தெய்வத்தையும்
கடந்து மனித நேயத்தோடு கூட செயல்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். வரலாற்றில், இஸ்ரவேல் வரலாற்றிலே சொல்லப்படுவது என்னவென்றால், தன்னுடைய நாட்டையும் தேசத்தையும் விட்டுவிட்டு துணிந்து சென்ற முதல் பெண்மணி ரூத் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஆபிரகாம் தேசத்தையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் ஆபிரகாமை கடவுள் அழைத்தார். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினார். நட்சத்திரங்களை பார், மணலை பார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆகவே ஆபிரகாம் வந்தார். ஆனால் ரூத்துக்கு எந்த கடவுளும் வாக்கு கொடுக்கவில்லை. எந்த கடவுளும் என்னை நம்பி வா என்று அழைக்கவில்லை. ஆனால் ரூத் மனித நேயத்தோடும் தனிமையில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு துணையாக நான் இருப்பேன் என்று அந்த பெண்ணோடு கூட இணைந்து வருவதற்கு தன்னுடைய நாட்டை விட்டு துணிந்து இந்த பெண் செல்கிறாள். ஆகவேதான் ரூத் வரலாற்றிலே மிகப்பெரிய சிறப்பான பெண்மணியாக இருக்கிறாள். இப்படி தனிமையிலே பாதிக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பெண்ணோடு கூட இணைந்து கொள்ளுகிறவர்கள் எந்த விதமான இழிநிலையையும் அடைவதில்லை. மாறாக கடவுள் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம், நகோமி ரூத்துக்கு போவாஸை மணமுடித்து கொடுக்கிறாள். அந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்தவர்தான் ஓபேத். இந்த ஓபேத் தான் ஈசா என்கின்ற மகனை பெற்றெடுக்கிறார். இந்த ஈசாய் தான் தாவீதின் தகப்பனாக இருக்கிறார். இந்த தாவீதின் வம்சத்திலே வந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் ஒன்று தோன்றும். ஈசா என்னும் அடிமரம். அடிமரம் எது? இந்த ரூத்தினுடைய மிகப்பெரிய குலம். ஆகவே தன்னுடைய வாழ்விலே ரூத் தன்னுடைய சமயத்தையும் தன்னுடைய நாட்டையும் தனக்குள்ள எல்லாவற்றையும் கடந்து வந்து ஒரு பெண்ணுக்கு தோள் கொடுத்தால் கடவுள் அவரை வரலாற்றிலே மிகப்பெரிய பெண்மணியாக உயர்த்தினார். ஆகவே பாதிக்கப்பட்ட பெண்களோடு, தனிமையில் இருக்கின்ற பெண்களோடு, காயப்படுத்தப்பட்ட பெண்களோடு இணைந்து கொள்ளும் பொழுது கடவுள் நம்மை ஒருபொழுதும் தனிமையிலே விட்டு விடுவதில்லை. கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார் என்பதற்கு உதாரணமாக ரூத் இருக்கிறாள். நகோமியின் இன்னொரு மரபுகள், அவளுடைய பெயர் எங்கும் யாரும் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் நம்மிலே பலர் ரூத் என்ற பெயரை வைத்திருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பெண்மணியாக இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளிலும் ரூத் எல்லாவற்றையும் கடந்து தன்னை பாதிக்கப்பட்டவர்களோடு கூட இணைத்து கொண்ட ஒரு பெண். ரூத்தினுடைய வழி நின்று நாமும் சமயம், ஜாதி, இனம், மொழி, பிராந்தியம், மாவட்டம், இன்னும் என்னென்ன பிரிவினைகள் இருக்கிறதோ இவை எல்லாவற்றையும் கலைந்து பெண்களாக நாம் ஒன்றிணையும் பொழுது நம்முடைய விடுதலையை நாம் வென்றெடுக்க முடியும். இப்படிப்பட்ட விடுதலைக்கு நேராக சமத்துவ சமுதாயம் படைப்பதற்கு கடவுள் நம்மை பயன்படுத்துவாராக. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். Thank you.
வழங்கும் இறைவா, எங்கள் நாட்டிலே அமைதி நிலவிட உம்மிடம் மன்றாடுகிறோம். குறிப்பாக எல்லை பகுதியில் ஒரு சுமூகமான நிலை ஏற்பட உதவி செய்யும். உலகமெங்கும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா நோய் தொற்றுக்கிருமியில் இருந்து மக்களை விடுவித்து நல்வாழ்வை அருள உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆறுதல் அளிக்கும் கடவுளே, கேரள பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் விமான விபத்து இவைகளினால் தங்கள் உயிரையும் உறவுகளையும் இழந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். உறவுகளையும் வீடுகளையும் இழந்திருக்கிற மக்களுக்கு ஆறுதலை தாரும். இதுபோன்று இயற்கை சீரழிவுகள், அகால விபத்துகள் ஏற்படா வண்ணம் மக்களை நீர் காக்கும்படி உம்மிடம் வேண்டுகிறோம். துணை அருளும் கடவுளே. ஊரடங்கின் காலகட்டத்தில் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இழைக்கப்படுகிற பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து அவர்களை பாதுகாக்க துணை வேண்டி மன்றாடுகிறோம். ஆற்றலளிக்கும் கடவுளே, எங்கள் நாட்டிலும் திருச்சபைகளிலும் பல்வேறு துறைகளில் பணியாற்றுகின்ற பெண்களின் உழைப்பை ஏற்று அங்கீகரிக்காத இச்சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் உம்முடைய ஆற்றல் வழங்கி வழிநடத்தும்படி உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்கள் பேராயத்தின் பெண்கள் ஐக்கிய குழுவின் தலைவர் பேராயரம்மா அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களின் திருப்பணியை ஆசீர்வதியும். பேராய பெண்கள் வாரியத்தின் வழியாக நடைபெறும் அனைத்து திருப்பணிகளிலும் உம்முடைய துணை இருந்து வழிநடத்த வேண்டுகிறோம். ஆமேன். திருச்சபைக்காக மன்றாட்டு. எங்கள் திருச்சபைக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சபை மக்களை நீர் ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். இந்த நாளிலும் பெண்கள் ஐக்கிய குழுவாக இந்த வழிபாட்டை நடத்த எங்களுக்கு உதவி புரிந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையில் உள்ள சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் ஆசீர்வதியும். நோயற்ற மக்களுக்கு வேண்டிய நல் உடல் நலத்தை தாரும். கூடிய விரைவில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை வழிபடவும் எங்கள் ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளவும் அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகொள்கிறோம் கடவுளே. ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் உந்துனராகிய தூயாவியாரின் இணையராத கூட்டுறவும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் என்றென்றும் நின்று நிலவுவனவாக. ஆமேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடும் இருப்பாராக. பேரமைதியோடே சென்று வர கடவோம். ஆண்டவருடைய திருப்பெயரினாலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம்.